இது எந்த ஏரியா? இந்த பகுதி, இந்த நம்ம உங்கள் லேஅவுட்டு, இந்த பிளாட்டு இருக்கிறது எந்த ஏரியா? இருக்கிறது வந்து அடை மிதிப்பான் குளமா? ஆமாம், இல்லை பொன்னாக்குடியா? பொன்னாகுடி. பொன்னாக்குடி. உங்களுக்கு என் நம்பர் எப்படி கிடச்சிது? செல்லில் செல்லில் பார்த்தீங்களா? இந்த இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தோமே, அது என்ன? செய்யது காட்டன் மில்லுக்கு உள்ள 2 பாயிண்ட் கொடுத்தேன். போர் போட்டாங்களா? போட்டாங்க. ஒன்றும் எனக்கு பதிலே தகவலே தெரிவிக்கல. தண்ணி நல்லா வந்திருக்கா? நல்ல தண்ணி. வெரி குட். எத்தனை அடிலாம் வந்திருக்கு என்னன்னு தெரியுமா? உங்களை வீடியோ எடுக்கலாமா? எத்தனை அடி போட்டாங்க, எவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னு தெரியுமா? 2 ஸ்கேன் தான் எடுத்தாங்க. 2 ஸ்கேனுமே பாயிண்ட்டு. 2 பாயிண்ட்டுமே ஒரே சரமாக அமைஞ்சது கிழக்கு இருக்க. அது 2ல் எதனாலும் போடுங்கன்னு சொன்னேன். சரி. நிறைய தண்ணி என்ன அதில் தான் நம்பர் வாங்கினீங்களோ? அவங்க எனக்கு தெரிவிக்கவே இல்லை. இப்போ எப்போ போட்டாங்க? அவங்க எப்படி ஒரு மாதம் 2-1.5 மாதம் இருக்கும். ஆமாம், நான் பார்த்தே 2 மாதத்துக்கிட்ட ஆகுது. பெரிய ஏரியா அது. ஆனால் 2 ஸ்கேன் தான் பார்க்க சொன்னாங்க. 2 ஸ்கேனுமே பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அமைஞ்சது. 2மே ஒரே சரத்தில் அமைஞ்சது. இந்த மாதிரி இயற்கையான தனியாக இருக்கிற இடத்துல ரிசல்ட் அக்யூரேட்டாக வரும். இங்கே நீங்கள் போர் எதுவும் போடல? போரே போடல. போர் போட்ட அறிகுறி இல்லை. நீங்கள் இந்த இதில் ஒன்று, அதில் ஒன்று. இங்கே போர் போட்டிருக்கோ? இந்த பில்டிங் அந்த பில்டிங்குள்ளே இருக்குது. இந்த 6 கிலோ பைப். அதில் ரிசல்ட் என்ன? அது தெரியல, அவங்க கையால் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. 400 அடி போட்டுருக்காங்க. நல்ல தண்ணி. நல்ல தண்ணி இருக்கா? ஆமாம். ஓகே, தண்ணி இருந்தால் சரிதான். இங்கே இப்போ நீரோட்டம் வந்து மேற்கே கிழக்க இருக்கிறதுனால வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணோம். முதல் ஸ்கேன் முடிஞ்சது. அதில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு கசிவு, ஈரப்பதம் இந்த அடையாளம் வச்சுருக்கோம். மேலே இருந்தே மாங்கொட்டை பறை வந்துடுது. கீழே ஒரு 25-30 அடிகளை கருங்கல் கடின பறை வந்துடும். இது வந்து பொன்னாக்குடி அடைமைப்பான்குளம் ரோடு. இங்கே ஃபுல்லாக கோரி கிரஷர் தான் இந்த ஏரியா முழுக்க. இங்கே அருகில் செய்யது குடோன் அந்த ஏரியாவில் மட்டும் 2 ஸ்கேன் எடுத்து 2 ஸ்கேனுமே நல்ல பாயிண்ட் அமைஞ்சது. அதுவும் ஒரே சரம் கிழக்கு மேற்க. அப்படிப்பட்ட இடமும் இந்த ஏரியாவில் இருக்க தான் செய்யுது. பொன்னாக்குடி ஊரில் குவாட் சைடுன்னு வர சீனிக்கல் பாறை அமைப்பு உண்டு. அதெல்லாம் நிறைய தண்ணி வரும். இது 2வது ஸ்கேனு, இடத்தினுடைய கிழக்கு பக்கம். இது வீட்டு மனை, அதனால் 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துக்கு அருகில் உள்ள ரோஸ்மேரி காலேஜ், அதுக்கு அடுத்து உள்ள கிறிஸ்து ஜோதி கரிசன் ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இதாவது ரோஸ்மேரி காலேஜ் ஆரம்பித்த பிறகு பார்த்து கொடுத்தேன். அங்கே கிறிஸ்து ஜோதி கரிசன் ஸ்கூல்னு நான் போர்வெல் போட்டு உருவாக்கின பிறகு அந்த ஸ்கூலு வந்தது. ஒரு போர் 4-5 தண்ணி. இந்த ஏரியாவில் தண்ணி நீர்வளம் இருந்தால் அது நிலத்தடி ஆறு மாதிரி ஓடக்கூடிய ஒரு அமைப்புள்ள பாறை. அது சீனிக்கல் பாறைன்னு லோக்கல் லாங்குவேஜாக சொல்லுவாங்க. குவாட் சைட்னு சொல்லக்கூடிய பாறை அமைப்பும் இந்த ஏரியாவில் இருக்குது. நான் ஒரு போர் உருவாக்கி கொடுத்த தோட்டம் இதுதான்னு சொல்கிறாங்க. வெறும் முள்ளுக்கடா கிடக்கு. அங்கிட்டு இருக்கோ ஸ்கேன் முடிஞ்சது. 2வது ஸ்கேன் உள்ள அடையாளம் இது. இதுக்கு நேராக மேற்க தான் முதல் ஸ்கேனில் அடையாளம் வந்திருக்கு. ஸோ பாறை அமைப்பு, இந்த ஏரியாவுடைய நீரோட்ட அமைப்பு மேற்க கிழக்க, பாயிண்ட்டும் கரெக்டாக மேற்க கிழக்க உள்ள சரத்தை தான் கரெக்டாக பிடிச்சி கொடுத்துருக்கு. 2 பாயிண்ட்டும் ஒரே சரம். கடுமையான பாறைன்னு சொல்லுது. 40 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம். புகையை அடக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வீட்டுக்கு தேவையான தண்ணி ஊற கொடுக்கும். இது இந்த ஒர்ஸ்ட்டு சம்மர். இந்த நேரத்தில் இவ்வளோ ஈரம் இருக்குது. மழை காலத்தில் நல்லா ஓடும். இன்னும் அடுத்த 2 மாதம் கொஞ்சம் திணறும். இது கூட இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு. அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்ல இதாக ஓடிடும். இந்த ஏரியா அமைப்பே இதுதான். நான் எதிர்பார்த்த அந்த சீனிக்கல் பாறை கூட இங்கே இல்லை. அந்த சாரம் அங்கே இன்னும் கொஞ்சம், இது என்னது தெற்கையா? ஆமாம், இந்த பக்கம் அங்கே ஒதுங்கி போகுது. அதான் ரோஸ்மேரி தோட்டம், அங்கே கிறிஸ்து ஜோதி கரிசன் ஸ்கூல், அது எல்லாம் ஒரே சரம். அப்படியே கொங்கந்தாமரை வழியாக ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி ஓடக்கூடிய பாறை அமைப்பு இருக்குது. இது அப்படி கிடையாது. அந்த யாருக்கு செய்துபடி அந்த சரம்லாம் இங்கே வராது, அது வேறு.
முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் பாயிண்ட்டு புகை அடங்குவதே கொஞ்சம் கஷ்டம். இது ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டு. இப்போ புகை அடங்க வாய்ப்பு 40 அடிக்கு ஆழத்துக்குள்ளே உள்ள ஈரப்பதம் மட்டும்தான். இந்த வறண்ட காலத்தில் இந்த ஈரப்பதமே ஒரு பெரிய விஷயம். கேசிங் பைப்புங்கிறது 15-20 அடிக்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது மேலே உள்ள ஈரப்பதத்தை தான் பயன்படுத்திக்கணும். ஸ்டோரேஜுக்கு எவ்வளோ ஆழம்னாலும் போட்டுக்கலாம்.